டிஎன்பிஎஸ்சி பொறுத்த தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா உண்மையுமே ரொம்ப டஃப்பு தான். தமிழ் ஜிகே எல்லாமே வந்து டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. குரூப் 4 கொஸ்டினாக இல்லை குரூப் 1 கொஸ்டினாக லெவலுக்கு தான் இருந்தது. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் பேரில் கண்டிப்பாக 20 தான் போட முடியும். 20 ப்ளஸ் போடாலே மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்தளவுக்கு தான் மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸோட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச கொஸ்டினை பற்றி பார்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர்லாம் மாறலாம் மேபி. ஃபஸ்ட் பார்த்தா ரேஷியோ கணக்கு கேட்டிருந்தாங்க. A/B = 3:7 மற்றும் B/C = 7:6 எனில் C மற்றும் A வெற்றி விகிதம் காண்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2.1 2:1. அதுக்கடுத்து 2 இடங்கள் விகிதம் 3:4 மேலும் அதன் மதிப்பு 4 எனில் அவற்றை மீசிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 48. இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஆன்சருக்கு மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண் எக்ஸ் ஆனது 13 வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிற எண்ணில் எக்ஸ் மிக சிறிய மதிப்பு எதுனா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 390 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா HCSF கெடுத்தாங்க. 108 மற்றும் 230 ஆகியவற்றை மெய்ப்பெரு பகுதியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 2, 4, 5 கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3. அடுத்து HCSF கட்டிருக்காங்க. இது வந்து பல்லுறுப்பு கோயிலில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளை மீப்பேவை காண்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். -7x² + 7x - 7 இதுதான் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ மேபி இந்த ஆப்ஷன் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு விடும்போது மேபி ஒரு 2-3 கொஸ்டின் மாற்றுற வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னுடைய கேல்குலேஷனில் நான் போட்டேன். இது வந்து மாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேக்ஸிமம் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். 60%. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் சதவீதத்தை காண்க. இது வந்து பார்த்திங்கன்னா 87%. ஸோ சதவீதத்திலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து அதான் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 2x2, 74, அதுக்கப்புறம் 14p 12, 23l 48. அடுத்து டேஷ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 34,240. அடுத்து பார்த்தீங்கன்னா பகடை கேட்டிருக்காங்க. 2 முறையான ஒட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்பு வித்தியாசம் 5ஆக இருக்கக்கூடியதுனா நிகழ்த்தவுன்னா பகடை 636 வரையும் 5/36. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. நாட்கள் கொடுத்துருக்காங்க. பி மற்றும் Q ஆகிய ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 40 நாட்கள் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினால் சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்கள் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வந்து வேலையை விட்டு செல்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 8. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஆப்ஷன் சி 3வது தான் கரெக்டான ஆன்சரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்கு. 5 சீரிஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 1 + 3 + 5 + extra = 55 என்ற தொடரின் கூடுதல் காலங்கள் n² தான். என்ன கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆப்ஷன் கிடச்சிடும். ஆப்ஷன் வந்து பி 784 கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. அடுத்த நம்பர் என்ன வரணும்? 0, 2, 24, 252, 3120. அடுத்தது பார்த்தீங்கன்னா 46, 650 தான் கரெக்டான ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட தொடர்பு அடுத்த உறுப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்காக போட்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி எண்களை வந்து 6, 4, 2, 2 2, 8, 7, 4, 2, 1, 5, 3 2 வித்தியாசத்தை உடைய எண்கள் எத்தனை இணைகள் உள்ளன? மொத்தம் 3. 2 வித்தியாசம் சேமாக இருக்குது கட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் DFGHI மற்றும் M ஆகிய வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாக அமைந்துள்ளனர். G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். அப்படியானால் F வலது புறத்தில் அமைந்துள்ளார்னா H. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. அதுக்கடுத்து A = 26, சன் = 27, தென் கேட்டுன்னு என்ன வரும்னு கேட்குறாங்க. 57. ஆப்ஷன் கரெக்டு. ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. A ≠ B, B ≠ C என கொடுக்கப்படுந்தால் பின்னவற்று எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டிஎன்பிசியோட ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது எப்படி தான் தெரியும். B ≠ A, C ≠ ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது A, B, C ஆகிய வெவ்வேறானவை. அது மேபி அதுவும் கரெக்டாக இருக்கலாம். அடுத்து A = B = C வந்து கண்டிப்பாக தப்பு. ஏன்னா நெகட்டிவ் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா A ≠ C அல்லது A = C
அது வந்து விடை தெரியவில்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் பி தான். பட் ஆனால் சியை வந்து தெளிவாக கொடுக்கல. மேபி வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கலாம். ஆனால் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சியோட இருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு கூட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களுக்கு ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களுக்கு பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2062 ஏ மற்றும் பியின் பங்குகள் என கேட்டிருக்காங்க. 1352 இன்னும் பியோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1250. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டுறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அட்டன் பண்ண மேக்ஸை பொறுத்த மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே 1 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கும் மேக்ஸ் போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து மேக்ஸ் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. ஒரு 70+ பொறுத்து மிக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர். அதுக்கடுத்தது 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16/2/3 வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. என்ன தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 8,500 தான் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சரு. அதுக்கடுத்தது பகடை கணக்கு. ஒரு பகடை 4 பேர் ஒட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 4 வேறுபட்ட கொடுத்துருக்காங்க. 2இன் எதிர்பக்கம் இருக்கும் எண் என்ன? 2ஓட ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பார்த்தாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக 4 தான் இருக்கும். 4 தான் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து மிஸ்ஸிங் நம்பர். நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பரு இந்த ரீசனிங் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. புது மெத்தடில் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமாக சொல்ல உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்தான். அடுத்தது தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. 7, 12, 19, 24, 43 -99 கொடுத்துருக்காங்க. 99 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 48 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சுருக்குக 4-1 அதாவது -1 + 4 - 2 அதுக்கப்புறமா 4 + -0 இது கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்று தான் தெரியும். அப்போது இது 4 - 1 + 4 - 2 ப்ளஸ் அதை 4 - 3 போட்டு _1 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சுருக்கு இது எவ்வளோ ஆக்சுவலாக 1 தான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அப்போ 21/64 தான் கரெக்டான ஆப்ஷனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 25 மாத சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 தவறுதலாக எடுக்கப்பட்டது. அதாவது 96 பதிலாக 69 தவறு எடுக்க கண்டறியப்பட்டதில் மதிப்பெண்களுக்கான சராசரி காண்க. அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 79 வரும். அப்போ 79.48 டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் பிக்கே போயிடலாம். ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே கண்டுபிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்குது. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏ, பி, சிடி மற்றும் டி ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விதங்களை வினைகிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பணங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 57. அடுத்தது 2, 5, x, 20 ஆகிய எண்களுக்கு அதே வரிசை பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸ் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் ஃபைனலாக மேக்ஸில் இருக்கிறதுக்கு ஆன்சர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உண்மையாலுமே வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ போட்டாலே மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ அந்தளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கட் ஆஃப் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு ஆவரேஜாக அட்டன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த குரூப் 4 வேலை கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து நம்ம தமிழ் ஜிகேவும் நம்ம ஆன்சர் கீ பார்ப்போம். தேங்க்யூ.